வேலை தேடி தேடி அதுவே ஒரு வேலையாக பண்ணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம். கம்பெனிக்கு என்ன தேவை அதை சிலபஸாக போட்டோம். அதை எப்படி திறம்பட நடத்துறதுன்னு கோர்ஸ் ஃப்ளோவை போட்டோம். முதல்ல நாங்கள் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கோர்ஸ் ஃப்ளோ சிலபஸ் 1 பேஜ் இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய சிலபஸ் 30 பேஜ் இருக்கு, கோர்ஸ் ஃப்ளோ 4 பேஜ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி என்ன தேவையோ அதை மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். கான்ஸ்டன்டா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒன்று. ரெண்டாவது ஏன் எங்ககிட்ட வந்து படிக்கணும்? முதல்ல இன்டர்வியூ இருக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஃபீஸ் 3 நாள் 4 நாள் ஃப்ரீயாக நடத்துகிறோம். அந்த 3 நாள் 4 நாள் உங்ககிட்ட படிக்கிறதுனால இன்டர்வியூ நீங்கள் எடுத்து எங்ககிட்ட சேரணும்னாலே இன்டர்வியூ அதுக்கு எலிஜிபிள் வேணும். ஆமாம், அந்த இன்டர்வியூ தான் அதில் தான் டிசைட் பண்ணும் இவர் எதுக்காக படிக்க வர்றார், அவருக்கு உண்மையிலே படிக்க நேரம் இருக்கா, அவருக்கு டெய்லி 2 ஹவர்ஸ் எங்கள் கிளாஸ் படித்து 2 to 3 ஹவர்ஸ் ஹோம்ஒர்க் செய்ய டைம் இருக்கா, படிக்கிற அளவு ஐக்கியூ இருக்கா, 10வது என்ன மார்க், 12வது என்ன மார்க், காலேஜ் என்ன மார்க், ஏன் வேலை இல்லாமல் இருக்கார், கடந்த வேலையை ஏன் விட்டார், இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் ஆளையே எடுக்கிறோம்.